கடைசி காலத்துல சத்தியத்துக்கு செவியை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். நீ மனத்தெளி உள்ளவனாயிரு. கடைசி காலம் என்னத்தை கேட்பாங்க? கட்டுக்கதைகளை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சொல்வாரு ஞானவர்களே, கர்த்தர் நமக்கு இறங்கணும். நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க ஊழியருக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். ஊழியம் ஜெபம் பண்ணணும். ஜெபத்திலும் வேத வசனத்திலும் நிலைச்சிருக்கணும். சபையார் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்க ஊழியக்காரன் யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை தைரியமா சொல்றவனா இருக்கட்டும், பயப்படாதவனா, வசனத்தை வசனமா பிரசங்கிக்கிறவனா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் தான் பாருங்க எல்லா காலத்திலையும் நிலைச்சிருக்கும். எந்த சபை நிலைச்சிருக்கும்னு கேட்டீங்கன்னா, வசனத்துல வளர்ந்த சபை நிலைச்சிருக்கும். வசனத்தை விரும்புகிற விசுவாசிங்க நிலைச்சிருப்பாங்க. அவங்கதான் 30, 60, 100 பலன் கொடுத்து பெருக போகிறாங்களே தவிர வெறும் கூட்டத்தையும் கூச்சலையும் வச்சுட்டு நம்ம கணக்கு போடக்கூடாது. இன்னைக்கு சபைகள்ல பாத்தீங்கன்னா, அங்க 10,000 கூண்டாங்க, 20,000 கூண்டாங்க, 50,000 கூண்டாங்க. நல்லது, கர்த்தருடைய வசனம் எங்க?